Hi everyone. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா செகண்ட் மிட் டர்ம் क्वेश्चन பேப்பர் கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஃபைனல் மிட் क्वेश्चन சொல்றேன் and உங்களுக்கு ஃபைனல் மிட் क्वेश्चन வேணா இம்பார்ட்டன்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன் இருந்தாலும் நான் சொல்றதை கேளுங்க என்ன பிளான்னு சோ நாளைக்கு கெமிஸ்ட்ரி இருக்கவங்களுக்கு இது சொல்றேன் and கெமிஸ்ட்ரி எழுதி போறவங்களுக்கு சொல்றேன் ஆல்ரெடி நிறைய பேருக்கு முடிஞ்சிருச்சு பட் இருந்தாலும் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ சோ 1 மார்க்க பொறுத்த வரைக்கும் புக் பேக் நீங்க லெசன் வேரி ஆகும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் 5th லெசன் இருக்கும் 9th லெசன் இருக்கும் 13th லெசன் கன்ஃபார்ம் சில டிஸ்ட்ரிக்ட் 14 இருக்கும் சில டிஸ்ட்ரிக்ட் 10 இருக்கும் இல்ல சில டிஸ்ட்ரிக்ட் 10 14 சேர்ந்து இருக்கும் சோ எதா இருந்தாலுமே நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் நீ எவ்வளவு லெசன் இருக்கோ அந்த லெசன்ல புக் பேக் 1 மார்க் தரவாயிரு 10மே புக் பேக் வந்துரும் அதுக்கு அப்புறம் 2 மார்க் 3 மார்க்க பொறுத்த வரைக்கும் 5th லெசன்ல நான் ஃபைனல் மிட் क्वेश्चन போட்டுருக்கேன் அத நல்லா படி 5th லெசன்ல ரெண்டு क्वेश्चन கேட்க வாய்ப்பு இருக்கு 5th 9th 13th நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணு சரியா அதுக்கு அப்புறம் 10th 14th என்ன பண்ணனும்னு சொல்றேன் 10th வந்து நல்லா கேட்டுக்கோ 10th லெசன்ல வந்து நான் கடைசி 5 क्वेश्चन இருக்கும் புக் பேக்ல கேட்டலிட்டிக் பாய்சன் இன்டர்மீடியேட் தியரி அப்சார்ப்ஷன் தியரி ஹெட்டரோஜெனஸ் ஹோமோஜெனஸ் கேட்டலிஸ்ட் எலக்ட்ரோஆஸ்மோசிஸ் இந்த क्वेश्चन விட்டுட்டு போயிராத அப்புறம் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு பிசிக்ஸ் ஆப்ஷன் கெமிஸ் ஆப்ஷன் ரெண்டாவது क्वेश्चन புக் பேக்ல அப்புறம் ஜெனரல் கேட்டலிஸ்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட் இதையாவது ஒழுக்கமா படிச்சிட்டு போ ஃபைனல் மிட் क्वेश्चनல and 14th லெசன் இருக்குறவங்க ஒண்ணுமே படிக்கணும்னா புக் பேக் क्वेश्चन 20 क्वेश्चन இருக்கும் அதுல ஃபைனல் மிட் क्वेश्चन போட்டுருப்பேன் அதையாவது ஒழுக்கமா பார்த்துட்டு போ சரியா சரி இப்ப பாரு லிங்கேஜ் ஐசோமரிசம் இம்பார்ட்டன்ட் தான் ACDC EC கொல்ராஸ்ல வரதுதான் அலினின் does not undergo fetal graft இதுவும் இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चन 13th லெசன்ல இருக்க 8th ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அதுக்கு அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல்பா டி பாருங்க 14வது லெசன்ல இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் இதுவும் அதுக்கு அப்புறம் இது கேட்டிருக்காங்க இந்த ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன் கண்டுபிடிங்க புக் பேக்ல இருக்க ரியாக்ஷனே கேட்டிருக்காங்க 13th லெசன்ல VBT லிமிட்டேஷன் கன்ஃபார்மா இனி எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு கண்டிப்பா வரும் ஆக்டாஹெட்ரல் டெட்ராஹெட்ரல் ரெண்டுமே பார்க்கணும் ஸ்ப்ளிட் ஆகுது எப்படின்னு அரேஞ்ச் காட்டணும் ஃபாரடேல கன்ஃபார்ம் கெப்ரியல் தலமைட் கன்ஃபார்ம் எல்லாமே கன்ஃபார்மான क्वेश्चन மட்டும் தான் இங்க கேட்டிருக்காங்க சோ இதை நீங்க படிச்சீங்கனாலே நாளைக்கு 1 2 எதிர்பார்க்கலாம் அது கூட 9th லெசன்ல அடிக்கடி கேக்குற ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ் சரியா கால்வானிக் செல் நோட்டேஷன் இதை நீங்க அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருங்க அதே மாதிரி 5th லெசன்லயும் அடிக்கடி கேக்குற क्वेश्चंस எல்லாம் இருக்கு டபுள் ஷார்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அதுக்கு அப்புறம் கலர்லெஸ் இந்த மாதிரி क्वेश्चनலாம் ரிப்பீட் ஆகற क्वेश्चंस தான் சோ அதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் 13th லெசன்ல கெப்ரியல் தலமைட் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் கார்பனமைன் ரியாக்ஷன் அப்புறம் அந்த டிஃபரன்ஸ் பிரைமரி அமீன் செகண்டரி அமீன் டெர்ஷியரி அமீன் இதெல்லாம் ரிப்பீட் ஆகிறது தான் சோ அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம் ஈஸி தான் 22வது சம் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே தான் 10வது லெசன்ல இருக்க சம்ஸ் நான் கொடுத்திருக்கேன் அதை மட்டும் பார்த்தா போதும் and வெர்னியர் தியரி இந்த 3 क्वेश्चन கன்ஃபார்ம் பா டைரக்ட் 5 மார்க் வெர்னியர் தியரி நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் பிரைமரி செகண்டரி அமீன் இந்த 3 क्वेश्चन கன்ஃபார்ம் டைரக்ட் 5 மார்க்ல வரக்கு வாய்ப்பு இருக்கு இந்த VBT அப்ளிகேஷனோட புக் பேக் ஆவது பார்த்துட்டு போ 5 மார்க் and நேமிங் ரியாக்ஷன் நான் சொன்ன மாதிரி ஷார்ட் அண்ட் பாமன் ஹாஃப்மன் மஸ்டர்ட் ஆயில் கேட்கல ஹாஃப்மன் மஸ்டர்ட் ஆயில் கேட்டிருக்காங்க புக்கின் சோ அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான் அடுத்து 14th லெசன்ல இது ரெண்டுமே ஈஸி சோ ஆக மொத்தம் இப்படி தான் இருக்கும் நாளைக்கு எழுத போற क्वेश्चन பேப்பர் சோ அதனால பயப்படணும்னு அவசியம் இல்லை சோ ஃபெயில் ஆவன்னு நினைக்கிறேன் இந்த 3 क्वेश्चन ஆவது பார்த்துட்டு போ கண்டிப்பா அதுல 3மே வரக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் லாஸ்ட் மினிட் क्वेश्चन டிஸ்கஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன் தெளிவா அதுல போட்டுருப்பேன் நீங்க பாருங்க இதே மாதிரி क्वेश्चन பேப்பர் தான் நாளைக்கு வரும் சோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எப்படி படிக்கணும்னு சோ அதனால ஸ்மூத்தா படிங்க 5 லெசன் இருக்கு 4 லெசன் இருக்குன்னு பயப்பட வேண்டாம் थैंक यू Subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க